தாமே தனி மன்றில் தன்னந்தனி நித்தம் தீமேவு பல் கரணங்களுள் உட்டன தாமிழ் பிறப்பேரி சார்ந்த வித்தாமே வித்தை கெடுத்து. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரியில் 1350 மந்திரம் சிந்திக்கின்றோம். இதுல 4 வரிகளிலும் பார்த்தீங்கன்னா ஆமே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இந்த ஆமே அப்படின்னா உண்மை. இது ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லுதான். ஆமன் அப்படின்னு கிறிஸ்துவ மதத்துல சொல்ற மாதிரி ஆமே அப்படின்றது இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னோம்னா சதாசிவமூர்த்தியை பத்தி சொல்றாரு. ஏன்னா சதாசிவமூர்த்தி அப்படின்றது 64 திருக்கோலங்கள்ல ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா 5 முகம் இருக்கும், 10 கரங்கள் இருக்கும், 15 கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே மகா சதாசிவமூர்த்தின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு பாத்தீங்கன்னா 25 தலைகள் 50 கைகள் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இந்த சதாசிவமூர்த்தியினுடைய அம்மையானவள் யாருன்னா மனோன்மணின்னு பேரு. இந்த இதை மனோன்மணியை பத்தி தான் அந்த பாடல்ல சொல்றாரு. இந்த இம்பாக்ட் கொடுக்குறாரு அங்க. நமக்கு சுவை, ஒளி, ஊறு, ஓசை இவற்றெல்லாம் உணரக்கூடிய உதவுகின்ற அறிவை கொடுப்பவள் யாருன்னா அந்த மனோன்மணி தான் அப்படின்றாரு. இது அருவு நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பரப்பனை தனக்குள் அடக்கி கொண்டு இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஒரு புது கான்செப்ட் மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லலாம். சதாசிவமூர்த்தியை சொல்றாரு. அவருடைய திரிசக்தியாக அருள்வாளிக்கின்ற மனோன்மணியை பற்றி குறிப்பிடுகின்றார். அப்புறம் அவரோட வடிவங்கள்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய பிக் டாக்டாக இருக்கு. கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் நிறையா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்படியாக அடிப்படை, அதாவது ஐம்புலங்களுக்கும் உரிய அறிவை கொடுக்கக்கூடியவள் அவளாகவும் இருக்கின்றாள். அனைத்துமாக இருக்கின்றாள் அப்படின்னு சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய பாடலாக இது இருக்கின்றது. மிக்க நன்றி. வாருங்கள் அம்மா கௌரி அம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. அருமை ஐயா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா, நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. மந்திரம் 1350. ஆமே சதாசிவ நாயகி ஆனவள், ஆமே அதோமுகத்து உள்ள அறிவு ஆனவள், ஆமே சுவை ஒளி ஊறு ஓசை கண்டவள், ஆமே அனைத்துயிர் தன்னுள்ளும் ஆமே. இதுக்கான கமெண்ட்ரி. Sadashiva Nahi is Manonmani. Adhomukha Maya faces downwards and pervades all species and subspecies. It is from the 5 Tanmantras, the 5 physical elements evolve. ஆமே சதாசிவ நாயகி ஆனவள். இது 2வது பாடல், இந்த ஹவும் மந்திரத்தோட 2வது பாடல். ஹவும் மந்திரம் சதாசிவ நாயகின்னு பார்த்தோம். அவ சதாசிவ நாயகியானவள், சதாசிவ மூர்த்தியோட சக்தி தேவி. அந்த சதாசிவ மூர்த்தி எப்படி இருப்பாங்கன்னா, அந்த 5 முகங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க. அந்த 5 தொழில்களை செய்யறதுக்கும் அந்த 5 முகங்கள் இருக்கும். அது லிங்க வடிவமாகவும் நிறைய இடத்துல பார்க்கலாம், உருவ வடிவமாகவும் பார்க்கலாம். அந்த சிவத்தோட 5 தொழில்ல இந்த ஆமே அதோ முகத்து உள்ளறிவானவள். அதோமுகம் அப்படிங்கிறது 6வது முகம். அந்த 5 முகத்துல தத்புருஷம் படைத்தலுக்கும், வாமதேவம் காத்தலுக்கும், அகோரம் கொடுத்தல் ஒடுக்குதல், கொடுத்து அந்த ஆசையை அடக்கிறது, இல்லைன்னா அந்த ஆசையை இல்லாம செய்யறது. அப்புறம் சத்யோஜதம் மறைத்தல், இந்த மாய உலகில் நம்மளை வச்சிருந்து நமக்கு மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து இருந்து சாந்தத்தை அருள்றவங்க சத்யோஜதம். ஈசானம் அனுக்கிரகம், அருளல் தொழில், சிவத்தோட அருளல் தொழில் பண்றவங்க.
இப்படி சிவத்துக்கு 5 தொழில்கள் இருக்கு இந்த உலக இயக்கத்துக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே சக்தி தேவியா இருக்கிறது அன்னை தான், சதாசிவ நாயகி. அதுல 6வது முகம் ஒண்ணு இருக்கு. அது இது வந்து சூட்சமமான கீழ் நோக்கிய முகம். அந்த முகம் தான் அஹ், இந்த உலகத்துல வந்து நம்ம அனைவருக்குள்ளேயும் உள்ள இருந்து இந்த அனுபவத்தை அனுபவிக்கிற முகம் அது. இந்த மாய உலகத்துக்கு வந்து இந்த சக்தி தேவியோட சேர்ந்து இந்த உலகத்தை அனுபவிச்சு அனுபவத்தை கொடுத்து பக்குவப்படுத்தி ஆதிசிவனை அடைய வைக்கிற முகம்தான் அதோ முகம். அது நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் சிவமா இருக்கிற முகம். இந்த அதோமுகத்தை பத்தி 523 அதுல ஒரு 4 பாடல்கள்ல அதோமுகத்தை பத்தி திருமந்திரத்துல இருக்கு. இன்னும் டீட்டெயிலா அதுல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை கூட நீங்க போய் பார்க்கலாம். அந்த அதோமுகம் பத்தி சொல்லியிருக்காங்க திருமந்திரத்துல. அதனால இந்த ஆமே அதோ முகத்து உள்ளறிவானவள். இப்ப சிவம் வந்து நமக்கு எல்லாருக்குள்ளேயும் விழிப்பு நிலையில நமக்கு எல்லாருக்குள்ளேயும் இருந்து அனுபவத்துக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த இதுல உள்ளறிவாக ஆனவள் யாருன்னா சதாசிவ நாயகி தான். உள்ளறிவாக அவங்க தான் இருக்காங்க. நம்ம இப்ப ஆராய்ந்து பார்க்கும் அறிவா இருக்கலாம், நுட்பமான அறிவா இருக்கலாம், எல்லா நம்ம உடல் இயக்கத்துக்கான அறிவுன்னு இருக்கும் இல்லையா, இந்த உடல் இப்படிதான் இயங்கணும் அப்படிங்கிற அறிவு, இப்படி எல்லா அறிவாகவும் இருக்கிறது வந்து சக்தி தேவி தான். 2 பேரும் சேர்ந்து பண்ற திருவிளையாடல் தான் நம்ம இங்க அனுபவிச்சுட்டு இருக்க விஷயங்கள். இங்க ஆமை சுவை ஒளி ஊறு ஓசை கண்டவள், இது எல்லாமே உணர்ற விஷயம். நம்ம நம்ம பார்த்துருக்கோம். அவங்க தான் நம்மளோட உணர்வா இருக்கிறது வந்து சக்தி தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது சுவை உணர்வாக இருக்கட்டும், ஒளி பார்த்தல் உணர்வாக இருக்கட்டும், நம்ம கேட்குறோன்ற உணர்வு, தொடு உணர்வு, இந்த மாதிரியான உணர்வு நமக்குள்ள ஏற்படுற அனைத்து உணர்வுகளையும் அவங்க தான் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம சொல்றோம், அந்த உணர்வை இப்போ நம்ம வந்து சக்தி தேவியை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா உணர்வு மூலமா அந்த விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, விழிப்பு வந்து சிவத்தையும் உணர்வு வந்து சக்தியையும் சேர்ந்து நம்ம பார்க்குறோம். அந்த உணர்வா இருக்கிறது வந்து அந்த தேவி வந்து அந்த கருணை உணர்வானவள். அவளை வந்து அவ கூட ஏந்து நம்மளும் சேர்ந்து போகணும், அவளை பற்றி கொள்ளணும்னா அந்த கருணை உணர்வை நம்ம பற்றி கொண்டோம்னாலே இந்த அனைத்து உணர்வும் நம்ம என்ன உணரணும்னு நினைக்கிறோம்னோ எல்லாத்துலேயுமே அந்த அன்பு உணர்வை சேர்த்துட்டோம்னா அதை தாண்டி நம்ம சக்தியை பிடிச்சிட்டு இருக்கோன்ற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. நம்ம சரணடைஞ்சிட்டு இருக்கோம், சக்தியை சரணடைஞ்சிட்டு இருக்கோன்ற ஒரு விஷயம் அது. அதனால நம்ம உணர்ற அனைத்து விஷயத்திலையுமே இப்போ சுவை உணர்வுன்னா நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அதை சந்தோஷமா சாப்பிடும்போது அந்த நம்மளோட சாப்பாட்டுக்கு அந்த எண்ணங்கள் சேரும்போது அது நன்மையை தரும். அதே மாதிரி நம்ம கேட்குற விஷயங்கள் அன்போட கேட்கறது, அன்போட ஒரு விஷயத்த பார்க்கறது, அன்போட நடந்துக்கிறது, அன்பையே உணர்றது. இதுல கந்தகுரு கவசத்துல வர மாதிரிதான் அன்பையே கண்ணாக ஆக்கி காட்டிடும்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணே வந்து அன்பா தான் இருக்கணும். நம்ம பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், உணர்ற விஷயம் எல்லாத்துலேயுமே அந்த கருணையை நம்ம வச்சுட்டோம்னா நம்ம சக்தி தேவியை பிடிச்சி போய்கிட்டு இருக்கோன்றது தான் அர்த்தம். அதுதான் அந்த வழிபடும் முறைன்றாங்க இல்லையா, சிவத்தை வழிபடும் முறை, சக்தியை வழிபடும் முறை. அந்த வழிபடுறதுன்னா என்னது, அவங்க வழியில நம்ம நிற்கிறது. அவங்க எந்த வழியில போறாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு அந்த வழியிலேயே நாமளும் போறது, அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது, அவங்க கூட்டு போறதுக்கு அவங்கள பிடிக்கிறது, அவ்வளவுதான். அவங்க நம்மள அதுக்கப்புறம் அவங்க கூட்டு போயிடுவாங்க, நம்ம அவங்க வழியில போய் அவங்கள பிடிச்சி நின்றுக்கணும். அதே மாதிரி நீங்க சிவத்தை பிடிச்சிக்கணும் அப்படின்னா அந்த விழிப்பு நிலையை பிடிச்சிக்கணும். இந்த ப்ரெசென்ட்ல இருக்கிறத பிடிச்சிக்கிட்டோம்னாலே அவங்க என்னென்ன அனுபவத்தை கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்துருவாங்க. அந்த சிவமும் சக்தியுமே சேர்ந்து பிடிக்கும்போது நம்ம உணர்வும் நல்ல உணர்வுல வச்சுக்கிட்டு நம்மளோட விழிப்பு நிலையும் நல்லதா வச்சுக்கிட்டு எப்பயுமே ப்ரெசென்ட்ல இருந்துட்டு அந்த சிவமும் சக்தியும் பிடிச்சிட்டு அவங்கள வழிபட்டு நம்ம போகும்போது நம்ம ஆதிசிவத்தையும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஆமே அனைத்துயிர் தன்னுள்ளும் ஆமே. நமக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே அவங்க தான் இருக்காங்க. 2 வகையாவும் பார்க்கலாம். ஏன்னா அண்டத்துல இருக்கதான் பிண்டத்துல இருக்கு. அண்டத்துலன்னு பார்த்தீங்கன்னாலும் சிவமும் சக்தியும் சேர்ந்து இந்த நாத பிந்துவாவை தான் இங்க இயங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அனைத்து உயிர்களாவும் நாம தான் இருக்கோம். அவங்களுக்குள்ளதான் நம்ம எல்லா உயிர்களும் அடங்கி இருக்குது. அதே மாதிரி அனைத்து உயிர்களுக்குள்ளும் அவங்களும் வந்து இருக்கிறாங்க. அவங்களும் நமக்குள்ள அடங்கி உள்ள இருந்து நம்மளை வழி நடத்தி அனுபவத்தை கொடுத்து பக்குவப்படுத்தி
நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்க செய்கிற விஷயங்கள் தான். திருவிளையாடல் தான், அவங்களோட திருவிளையாடல் தான். அதனால அனைத்துயிர் தன்னுள்ளும் இருக்கிறது. அதுமாரி ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அவங்க இருந்து, உள்ளேயும் வெளியும் இருந்து நம்ம திருவிளையாடல் நடத்தி நம்மளை கூட்டு போறாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து முருகரை வழிபடுறவங்களும் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தோணுது, இந்த அதோமுகம் வந்து நமக்காக கீழே இறங்கி வந்து நமக்கு அனுபவத்தை கொடுக்குற முகம். அந்த நீங்க பார்த்தாலும், முருகரா பார்த்தாலும் ஞான சக்தி, இச்சா சக்தியாக கூட இருந்து இங்க அறிவாகவும் உணர்வாகவும் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்து அவங்களையும் நம்ம எந்த உருவத்தை வழிபடுறோன்றது இல்லை, அதை சிவமாவும் பார்க்கலாம், முருகராகவும் பார்க்கலாம், தேவயானையாகவும் பார்க்கலாம், வள்ளி தெய்வமாகவும் பார்க்கலாம். நம்ம எதை பிடிக்கிறோம், அவங்கள வழிபடுறதுக்கு நம்ம எதை அவங்கள பிடிச்சிக்கிறோம், அவங்கள உணர்வை எப்படி வச்சுக்கிறோம், நம்ம விழிப்பு நிலையை எப்படி வச்சுக்கிறோம், அவங்கள அவங்கள எப்படி சரணடைஞ்சிருக்கிறோம், அவங்கள பின் எப்படி நம்ம செல்றோம், அந்த ஒரு விஷயம் தானே தவிர நீங்க எந்த உருவமோ எந்த தெய்வமோ எல்லாமே சக்தி வடிவங்கள் தான். அதனால அந்த இதுவும் நீங்க கடவுளையும் நீங்க இங்க பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா எல்லா கடவுளுமே உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கருணை உணர்வா தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க சிவம்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவத்தோட தன்மையில தான் இருக்கிறாங்க. அதனால எல்லா தெய்வத்துக்குமே இது பொருத்தமாகவும் இருக்கும். நான் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்குறேன். இது ஒன்று சொல்லலாமா? நான் சின்ன வயசுல வந்து எங்க அப்பா வந்து இதுக்கு போவாங்க, ஐயப்ப சுவாமிக்கு போவாங்க. ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு. எனக்கு வந்து அப்ப அந்த அளவுக்கு அறிவுலாம் இருக்காது. ஐயப்ப சுவாமியை பார்க்கணுன்ற அறிவுலாம் இருக்காது எனக்கு. நான் ரொம்ப சின்ன பிள்ளை. எனக்கு ஒரே ஒரு அறிவு என்னன்னா, எங்க அப்பாட்ட இருக்கணும். எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா கூடயே இருக்கணும், அவ்வளவுதான். அதனால அவர் என்ன செய்யறாரோ, அவர் பூஜை பண்றதா இருந்தா கூட போய் நின்னுப்பேன். அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் போய் குளிச்சுட்டு போய் பூஜைக்கு போய் நின்றுவேன். அந்த மாதிரி நான் சாமியை சந்தோஷப்படுத்தணும்னு நான் எதுவுமே செய்யல. எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், எங்க அப்பா கூடயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் மாலை போட்டு போனேன். ஆனா நான் போகிறது அப்பெல்லாம் பாதையெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும். அப்போ போறப்ப எங்க அப்பா வந்து அந்த இருமுடியெல்லாம் அவங்க எடுத்து தூக்கிப்பாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. சில நேரம் என்னையுமே தூக்கிப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா நான் புடிச்சது வந்து எங்க அப்பாவை மட்டும்தான். ஆனா அவர் கூட்டு போனது வந்து ஐயப்ப சுவாமி கிட்ட. நான் அவர் வழியில அவர் என்ன செய்யறாரோ நான் அவர் பின்னாடியே அதை பண்ணிட்டு இருந்தேன் நானு. அவ்வளவுதான் நான் பண்ணது. தெரிஞ்சது எல்லாமே எங்க அப்பா மட்டும்தான். அவர் கூட இருக்காரு, நான் பின்னாடி போறேன் அப்படிங்கிறது. இதை நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம கடவுளை அவங்களோட வழியை நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும். அவங்க எந்த வழியில போகணும்னு சொல்றாங்களோ அதை பிடிச்சிக்கிட்டா போதும். அவங்களும் இப்ப எப்படி எங்க அப்பா வந்து ஐயப்ப சாமி கிட்ட கூட்டு போன மாதிரி அவங்களும் நம்ம ஆதி சிவத்திட்ட கூட்டு போவாங்க. அது உங்க குலதெய்வமா இருந்தாலும் சரி, நீங்க கும்பிடுற இஷ்ட தெய்வங்களா இருந்தாலும் சரி, எல்லா தெய்வமுமே அவங்க என்ன வழியை நடக்க சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பிடிச்சி அவங்களோடயே நம்ம பயணம் பண்ணோம்னா அதை போகலாம். இதை சொல்லணும்னு தோணுச்சு. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அழகான ஓமை கௌரிமா. ஆமா, நம்ம அப்பாவை தான் பிடிச்சுக்கிறோம். அப்பா கூட்டிட்டு போனது தெய்வத்துக்கிட்ட. ரொம்ப அற்புதம். நீங்க சொன்னது எனக்கு அப்படியே என்ன பிரதிபலிச்ச மாதிரி இருந்தது. அப்படியே எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போன இடம் திருச்செந்தூர், முருகன். நான் அவரை பிடிச்சிப்பேன் அப்படிதான். ரொம்ப நன்றி. இன்றைய மந்திரம் வந்து கௌரிமா நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்த்துட்டோம். நேற்றுக்கு ஒரு சில கேள்வி வைத்திருந்தோம். என்ன அப்படின்னாக்க, ஏன் மனோன்மணி இல்ல, ஏன் சதாசி விநாயகின்னு சொல்றாரு அப்படின்னு. கௌரிமா சொன்ன மாதிரி இது அவங்கள வந்து 2வது பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமே சதாசிவநாயகியானவள் அப்படின்னு. ஆமே அவள் தானாமே அப்படின்னு அந்த ஆமே அப்படின்னு தொடங்கும் போது அர்த்தநாரிய இருந்த இன்னும் அழகா அந்த ஆமைக்கு விளக்கம் சொல்லுவாரு. என்ன சொல்றாருன்னா, அவள் தானாமே, அவதானமே அது பண்ணா அப்படின்னா we know about her already அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஆமே சதாசிவ நாயகியானவள், ஆமே அதோ முகத்து உள் அறிவானவள்.
ஆமே சுவையொளி ஒரு ஓசை கண்டவள் ஆமே அனைத்துயிர் தன்னுள்ளும் மாமே அப்படின்ற இந்த ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு வரியும் ஜாம் பேக்ட். இதுக்கு அப்படியே பொருள் பார்த்துட்டே போகலாம், அப்படி இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு உண்மை மாத்திரம் பார்க்கலாம். ஏன் மனோன்மணின்னு சொல்லாம ஏன் சதாசிவ நாயகின்னு சொன்னாங்க? மனோன்மணின்னு சொல்லிடலாம்ல, சதாசிவருடைய இணையாக நாம் வந்து வணங்க பெறுவது. நான் நேத்திக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், இவ எங்க இருக்கா அப்படின்னா சகசர தலத்துல இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா மனோன்மணியினுடைய இருப்பாக நாம் பார்க்கக்கூடியது ஆக்ஞை. அப்போ இது என்ன? சகசர தலம் என்பது 7வது நிலை சக்கரம். அப்போ இந்த உடல். அப்போ ஏன் 6வதுல இருக்கக்கூடிய மனோன்மணியை நம்ம சொல்றோம்? அப்ப இங்க வந்து இவளை வந்து நம்ம சகசர தலத்தில் இருப்பவள் அப்படின்னு நம்ம சொல்றோமே, என்ன இது முரணா இல்லையா? இப்படி எல்லாம் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனா இந்த கேள்வி எல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முன்னாடி மந்திரத்திலேயே நமக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. சதாசிவநாயகனுடைய சதாசிவருடைய இருப்பு எது, எந்த இடத்துல இருந்து எங்க வரைக்கும் அவரோட வியாபகம் இருக்கு, அவருடைய நாயகி யாரு, அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. நமக்கு தெரியும், அந்த 696லயே சொல்லிடுவார். என்ன சொல்வாருன்னா, இரண்டினின் மேலே சதாசிவ நாயகி இரண்டது கால் கொண்டு எழுவகை சொல்லி இரண்டது 1050 திரண்டது காலம் எடுத்ததும் அஞ்சே அப்படின்னு விளக்கமா சொல்வார். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சாதாக்கிய தத்துவம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அதிபதியான சதாசிவர் அவருடைய வியாபகம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நெற்றி நடுமுதல், அதாவது நம்ம வந்து ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய அந்த நெற்றி நடுமுதல் பிரம்மரந்திரம் வரை வியாபகம் உள்ளது. அப்ப இங்க இருந்து ஒரு அந்த உச்சிக்குழி வரைக்கும், பிரம்மரந்திரம்ங்கிறது உச்சிக்குழி நமக்கு தெரியும், அந்த உச்சிக்குழி வரைக்கும் வியாபகத்துல இருக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு மனோன்மணி தேவி வந்து ஆக்ஞையில் இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த உச்சிக்குழி வரைக்கும் இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு ஒரு இது புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு விளக்கு திரி போடுறோம் நம்ம. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்கும். அது என்ன ஆகும்னா, நடுவுல தண்டுக்கு நடுவுல ஒரு குட்டி திருக்கு மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து அந்த திரிய வந்து அதுல உள்ள விட்டு எடுத்து ஏத்துவோம். ஏத்தும் போது இதனுடைய இந்த கீழ்ப்பாகம் எல்லாம் அந்த சின்ன தண்டு மூலமா அந்த விளக்குல இருக்கும். அங்கதான் நம்ம எண்ணெய் எல்லாம் ஊற்றுவோம். இந்த ஆத்ம விளக்கு மாதிரி ஒரே திரிதான், ஆனா அந்த திரி எரியிற பக்கம் எப்படி இருக்கு, அதனுடைய நடுபாகம் எப்படி இருக்கு, அதனுடைய நுனி பாகம் எங்க இருக்கு அப்படிங்கிறது மேட்டர். இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு குட்டியா அந்த திரி வந்து அந்த அந்த நுனி இருக்கிற வரைக்கும் இது எரியும். அது வந்து இந்த ஆத்ம விளக்கோட ஒரு தத்துவம். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு குழால நம்ம ஏதோ வைக்கிறோம். அப்போ அந்த குழா புட்டு வைப்போம் நம்ம, நீங்க தெரியும், எல்லாரும் வீட்டுல பண்ணிருப்போம். அந்த கீழே தட்டு போட்டுட்டு கொஞ்சம் மாவு மேல தேங்காய், மாவு மேல தேங்காய், மேவும் மேல தேங்காய். அப்போ இந்த இந்த அப்படியே நீளமா இருக்கக்கூடிய அந்த குழா புட்டுல ஆவி அப்படியே உள்ள வந்து 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 அது எப்போ நமக்கு அந்த பொட்டு வெந்துருச்சுன்னு தெரியும்னா மணக்கும், அது வேற காரியம். பட் அந்த அந்த குழா மூடியில இருக்கக்கூடிய அந்த ஓட்டை வழியா ஆவி வெளியில வரும். அப்பதான் நம்ம தெரிஞ்சுப்போம் நல்லா வெந்துருச்சு. அப்போ இந்த கீழே இருக்கிற புட்டு நீங்க ஆக்சுவலா எடுத்து பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கீழே இருக்கக்கூடிய புட்டு அப்படியே கொஞ்சம் வெந்து ஜாஸ்தியா இருக்கும், மேல இருக்கிற புட்டு வந்து கொஞ்சம் உதிரா இருக்கும். இது என்ன அப்படின்னா, இந்த இரண்டுக்கும் உண்டான ரெண்டும் ஒரே புட்டு தான், புட்டுக்குழாதான். ஆனா இந்த கீழே இருக்கிறது ஒரு 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 தன்மையில இருக்கும், அந்த மேல இருக்கக்கூடியது ஒரு தன்மை. அப்போ அந்த மாதிரி இந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய உச்சிக்குழி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில வியாபித்து இருக்கக்கூடிய சதாசிவருடைய சக்தியாக திகழக்கூடியவள் இந்த சதாசிவ நாயகி. அப்ப இங்க இருந்து பிக்ஸ் பண்ணிட்டாரு, எங்க இந்த இந்த நெத்தி நடுவுல இருந்து மேல வரைக்கும் போகக்கூடியது. ஏன்னா
சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா பிரம்மரந்திரம் வரை அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கல அவர். என்ன சொல்றாரு, தலை பிரம்மரந்திர சிரத்திற்கு உள்ளும் சிரத்திற்கு மேலும் அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? எப்படி அந்த சிரசுக்கு மேலும் அது விரியும் அப்படின்னா அங்கதான் இந்த சகசர தலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஏன்னா அவர் பிரம்மரந்திரம் சொல்லிட்டா நம்ம அத்தோட முடிச்சிடலாம்ல. ஆனா அப்படி சொல்ல சகசர தலத்தை சொல்லுறோம். எதனால அப்படின்னா அந்த சகசர தலத்துக்கு 2 பகுதி உண்டு. நம்ம சொல்லியிருக்கோம் அந்த 1000 இதழ் தாமரையில 2 பகுதி உண்டு. என்ன அப்படின்னா ஒன்று கவிழ்ந்த சகசர தலம், இன்னொன்று நிமிர்ந்த சகசர தலம். இதையும் நம்ம நிறைய அந்த 2ஆம் தந்திரம் 3ஆம் தந்திரம் அந்த யோகம் பார்க்கும்போது கிரியை பார்க்கும் பொழுது நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போ அதெல்லாம் இப்ப எடுத்தா இன்னைக்கு டைம் ஆயிடும். இதுவே நான் பியாண்ட் டைமிங் போயிட்டு இருக்கேன். அப்போ அந்த கீழே அததான் அதோமுகம் அப்படின்னு சொன்ன ஆமே அதோமுகத்து உள்ள அறிவானவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கவிழ்ந்த சகசர தலம் க்குள்ளே இருந்து அதனுள்ளே பெறக்கூடியது நிமிர்ந்த சகசர தலம். அப்ப அதுக்கு மேல அப்ப நீங்க இந்த கோயில் எல்லாம் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கலாம். நீங்க இந்த யாக குண்டம் எல்லாம் வைக்கிற இடத்துல இந்த கும்பாபிஷேகம் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாக குண்டம் அமைச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமா சக்தி கோயில்கள்ல வச்சிருப்பாங்க. ஆகமங்கள் இருக்கக்கூடியதுல ஒரு குண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த சக்தி ஆகமம் இருக்கிற இடத்துல ஒன்று கமிழ்ந்து இருக்கக்கூடிய தாமரை மலர் மேல நிமிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு தாமரை மலர் வச்சிருப்பாங்க. அது ஒரு குண்டம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி நமக்குள்ள நம்மதான் அந்த குண்டம். நமக்குள்ளேயும் அந்த ஒரு கவிழ்ந்த தாமரை மலர் இருக்கிறது, ஒரு நிமிர்ந்த தாமரை மலர் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவிழ்ந்த தாமரை மலர்னா நீ ஞானத்துல வரியோ வரலையோ, தெய்வத்தை தெரியுதோ தெரியலையோ, உயிர்னு ஒண்ணு எடுத்தாச்சுனாக்க இந்த சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் இதுல ஏதோ ஒண்ணு வந்தாலும் ஓர் உயிரா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு செல் உயிரா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த அதோமுகம் இருக்கும். அதுதான் அந்த சகசரத்தலம், கவிழ்ந்த சகசரத்தலம். அதுல இருந்து தேவி அதுல இருந்து நம்ம மேல ஒரு உணர்வாக பெற்று மேல் நிலைக்கு நம்ம போவோம். இதுதான் அறிவு நிலையோட ப்ராசஸ். நம்ம ஒரு அந்த இதழ்களும் அது நிமிரும் போது என்ன பண்ணும், நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியா 2 வச்சிருக்கோம். கீழே இருக்கிற பகுதியை தூக்கும் போது அந்த மேல இருக்கிற பகுதி மலர ஆரம்பிக்கும். அப்ப அந்த மாதிரிதான் இந்த கவிழ்ந்த சகசரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு மலர் விரியும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மலர் விரியும். அப்ப இந்த மலர் அந்த இதழ் விரியும். இப்படிதான் இந்த சகசர தலம் விரியக்கூடிய ஒரு காட்சியை நமக்குள்ள உருவகப்படுத்திக்கலாம். அப்போ இந்த அதோமுகத்து உள்ள அறிவானவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மேலே எழும்ப காரணமாக இருப்பவள். அப்ப மேலே எழும்பிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆகாய வெளி, அப்ப இங்க உள்ள இருக்கக்கூடியது சகசரத்தலம் மேல் நோக்கி விரிந்து இருக்கிறது. அப்ப மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்தோடு தொடர்புடையவளாக மாறுகிறாள். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க சிரசிற்கு உள்ளும் சிரசிற்கு வெளியிலும் வியாபகம் உள்ளவர் அப்படின்னு சதாசிவரை பத்தி அந்த சதாசிவருக்கு நாயகியாக இருப்பவள் அப்படின்னு. அதனாலதான் இவளை நம்ம மனோன்மணின்னு சொல்லல. நிறைய உரையாசிரியர்கள் மனோன்மணி தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க எங்க இருந்து இந்த ஒரு விளக்கத்தை கொண்டு வரீங்கன்னா திருமூலர் தான் சொல்லியிருக்காரு. திருமூலரை தாண்டி நம்ம யாரையுமே எடுக்க வேண்டாம் ரெஃபரன்ஸுக்கு. அப்போ இந்த நுணுக்கத்தை அவர் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாரு. அதனாலதான் இந்த இடத்துல அவர் மனோன்மணின்னு சொல்றாரு, சதாசிவர்னு சதாசிவ நாயகி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்கள். இத நம்ம இன்னொரு மந்திரத்துல கூட சொல்லியிருப்பாரு. நின்ற சதாசிவ 684 நினைக்கிறேன். நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவையெல்லாம் கொண்டவை ஓராண்டு கூடியிருந்தது பண்டை ஈசன் தத்துவமாகுமே. அப்ப அந்த தத்துவ சதாசிவ தத்துவம் அந்த சாதாக்கியம்ங்கிற நிலை அசுத்தமாயை தாண்டி சுத்தமாயைக்குள்ள பிரவேசிக்க இருக்கக்கூடிய ஒரு வாயில் அது.
அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு இன்னொரு மந்திரத்துல சொல்லுவாரு. எல்லாத்தையும் சொல்லி 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 சொல்லிதான் கூட்டிட்டு வர்றாரு. இன்னும் அடுத்தடுத்த மந்திரம் வரும் நமக்கு. 1181 வரும் சொல்லுவாரு, 82 சொல்லுவாரு, 1402 சொல்லுவாரு, 2218 சொல்லுவாரு. இதெல்லாம் வரிசையா சதாசிவநாயகியினுடைய தன்மையை பத்தி சொல்லிட்டே வருவாரு. அந்த ஆமை சுவை ஒளி ஊறு ஓசை கண்டவள்லாம் இந்த அதோமுகம்ங்கிற இந்த இடம் இந்த கவிழ்ந்திருக்கக்கூடிய இந்த சிரசிரத்தலம் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு அப்படின்னு. அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் உண்டுன்னா எல்லாருக்கும் கருணை செய்யக்கூடியவளாக அவர் இருக்கலாம். அதனால்தான் ஆமே அனைத்துயிர் தன்னுள்ளும் ஆமே அப்படின்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் அவள் இருக்கக்கூடியவளாக, அதுல இருக்கக்கூடிய சாரமாக அவள் அமைகிறாள் அப்படின்னு. இத லலிதா சஹஸ்ரநாமத்துல நிறைய நாமங்கள்ல சொல்லுவாங்க. சகஸ்ரதல பத்மஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வோவர்ணோப சோபிதா, சர்வா யுததரா அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வதோ முகி அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வோதன பிரீதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாகின்யம்பா ஸ்வரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாகினி அப்படிங்கிற ரூபத்துல விளங்குகிறாள் அவள் அப்படின்னு. இந்த யாகினிக்கு என்னன்னா, நம்ம இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு ஒரு நிலைக்கும் ஒரு ஒரு நிறம் கொடுத்திருப்பாங்க. இந்த நிறத்துல அவள் இருப்பாள், இந்த அன்னம் படைக்கணும், தயிர் சாதம் கொடுக்கணும், சக்கரை பொங்கல் கொடுக்கணும், மஞ்சள் சாதம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நிலைக்கும் ஒரு ஒரு அன்னம் நைவேத்தியம் பண்ணுவாங்க. இதை நம்ம வாசிக்கும் போது, லலிதா சஹஸ்ரநாமம் நம்ம ஆழ்ந்து வாசிக்கும் போதே ஒன்னொன்னும் நமக்கு வெளிப்படும். அப்படி இருக்கக்கூடியதுல இந்த யாகினிங்கிறவ எங்க இருக்கா அப்படின்னாக்க, உச்சந்தலைக்கு மேல இருக்கா, சகஸ்ர தலத்துல இருக்கா. அவள் அனைத்து நிறம் ஆளவள் அப்படின்னா பல வண்ணத்தி. நம்மளால சொல்லியிருக்காரு ஏற்கனவே. நம்ம இங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னு இல்லை, நம்ம ஒரு சின்ன ஒத்துமை தான் பார்க்கிறோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல இருந்து இங்க ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னு இல்லை. ஆனா இதுதான் அங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை அப்படிதானே இருக்கும், எல்லாரும் தானே சொல்லுவாங்க. பல வண்ணத்தி அப்படின்னு சொல்லுவார் இவரு. அந்த மாதிரி அனைத்து வண்ணங்களுமாக அவள் பல்லாயிரம் முகங்களை உடையவள். ஆமா, அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஆகாய தளத்தை தொட்டுட்டான்னா அவளுக்கு அப்படித்தானே முகம் பல்லாயிரமாக ஆனவள் அப்படின்னு. அனைத்து அன்னங்களையும் விரும்புபவள் அப்படின்னு அந்த யாகினிக்கு பொருள் சொல்றாங்க. இதுல நம்ம நிறைய விதத்துல அடுத்தடுத்த மந்திரத்துல அவளுடைய தன்மை நமக்கு சொல்லப்படும். மொத்தத்துல மனோன்மணியினுடைய அடுத்த நிலை அப்படின்னு இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா நான் உரையாசிரியர்களை தாண்டி போகணும்ன்ற விருப்பம் இல்லை. ஆனாலும் இந்த நுணுக்கங்கள் உரையாசிரியர்கள் நம்ம ஒரு இடம் வரைக்கும் கூட்டிட்டு விடுவாங்க. அந்த இடத்துல இருந்து பற்றி மேலெழும்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதற்கு உதவியா திருமூலர் ஏற்கனவே நமக்கு விஷயங்களை சொன்னதுனால இதையும் ஒப்புமைப்படுத்தி ஒரு சின்ன நுணுக்கம், அந்த நுணுக்கத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இதற்கு மேலும் பயணப்படலாம் நம்ம, அதையும் அவரே நமக்கு காட்டி தருவார். இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை நேரமின்மை காரணமா இதோட முடிக்கிறேன். அனைவருக்கும் பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அம்மா, ரொம்ப அருமையான பார்வை. அதே மாதிரி அந்த கவிழ்ந்த சகஸ்திர தலத்தை பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்ததும்மா. நன்றிங்க அம்மா, நிறைய தகவல்கள். நன்றி. வாங்க ஐயா, தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்கம்மா. உமையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்து. ரொம்ப அற்புதமா நாங்க இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போனதும், அம்மா அவங்களும் அவங்க தகப்பனாரை ஞாபகப்படுத்தி கொண்டதும், இந்த நேரமின்மை காரணமாக நிறுத்துகிறேன்னு சொன்னதும், உண்மையிலேயே மெய்ப்பொருள் விளக்கத்தை வார்த்தைகளால சொல்லி விளங்க வைக்க முடியுமான்னு பார்த்தா ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுறலாம். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவன் பெருமையை பேசுறதும் இனிமையா இருக்கும், அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது இனிமையா இருக்கும். அத்தகைய அந்த தெய்வீகத்தினுடைய அருமை பெருமைகளை ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற, அதற்கு ஒரு வாய்ப்பை அளித்துக் கொண்டிருக்கின்ற இத்தலத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி அரிமாலகேசன் ஐயா. அதுபோல இந்த கருத்துக்களை பகிர்ந்து தொகுத்தளித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி இன்றைய நவாக்கரி சக்கரத்துல இன்றைய மந்திரம், ஆமே சதா சிவநாயகியானவள், ஆமே அதோ முகத்துள் அறிவானவள், ஆமே சுவை ஒளி ஊரோசை கண்டவள்,
ஆமே அனைத்துயிர் தன்னுள்ளுமாமே. ஆமே அனைத்துயிர் தன்னுள்ளும் ஆமே. ஆமே அனைத்துயிர் தன்னுள்ளும் ஆமே. ஆமே சதாசிவநாயகியானவள். ஆமே அதமுகத்துள் அறிவானவள். ஆமே சுவை ஒளி ஊறு ஓசை கண்டவள். அற்புதம் அற்புதம். அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவுக்கு தக்கவாறு பொருந்தி வரக்கூடிய ஒரு அற்புதம். அந்த ஏகத்திலிருந்து அநேகமாக வந்திருக்கின்ற அந்த மெய்ப்பொருளுடைய தன்மாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன், எவல்யூஷன் என்ற அளவுல அந்த பரிணமித்து வந்திருக்கின்ற அந்த தன்மையெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா எவ்வளவு அற்புதம். விந்தையாகத்தான் இருக்கும், அதிசயமாகத்தான் இருக்கும். அந்த ஆர்கிடெக்டை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணுன்ற ஆர்வமும் வரும். சதாசிவ நாயகி ஆனவள். அம்மா அற்புதமா சொன்னாங்க, மனோன்மணி. மனம் கூட்டல் உள் கூட்டல் மணி. மனதுக்கு அடித்தளமாக இருப்பவள். அப்ப மனதுக்கு அடித்தளமாக இருக்கிறது இது. அதுல இருந்துதான், நிலைப்பொருள் இருந்துதான் அலைநிலை வர முடியும். நிலையான கடல்ல இருந்து அலை உண்டாக முடியும். அப்ப நிலைப்பொருளாக இந்த சதாசிவத்துக்குள் அடங்கி இருக்கின்ற அந்த நாயகி நிலை கொண்டவள் தான் எழுச்சி அடைஞ்சவர். அப்ப அந்த எழுச்சி பெறும்போது அவ காட்சிக்கு வர்றான். எல்லா இடத்திலும் யாகமாக விரும்பும் போது 5 அறிவு ஜீவன் அதுக்குள்ள இருந்து வெளிப்படும். 5 அறிவுன்னு எப்படி நம்ம பிரிச்சு சொல்றோம்னா, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு என்று வள்ளுவ பெருந்தகை அற்புதமாக குறிப்பிடுவார். அப்ப அந்த 5 தன்மைகளையும் கண்டவன். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு. அப்ப அதை உணரும் போது என்னட்டா ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்ற அளவுல அந்த 5 அறிவையும் கண்டவள் என்று சொல்லும் போது, ஆமே அதோ முகத்துள் அறிவானவள். இந்த 5 புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய அந்த அறிவுலாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, எங்கே வந்து பதிவாகுது அப்படின்னு பார்த்தா, அந்த அதோ முகம் என்று சொல்லக்கூடிய அனைத்துயிருக்குள்ளும் தனக்குள்ளும் இருப்பது. எல்லா உயிருக்குள்ளேயும் அது இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. அனைத்துயிர் ஆமே தன்னுள்ளும் ஆமே. அனைத்துயிராக இருப்பதும் அதுதான். இன்னும் சொல்ல போனா அனைத்துயிருக்குள்ளும் சொல்றதை விட அனைத்துயிராக இருப்பதும் அதுதான். ஆமே அனைத்துயிரும் சொல்லிட்டார். அப்ப எல்லா உயிராக இருப்பதும் அதுதான், தன்னுள்ளும் ஆமே. நமக்குள்ளேயும் அதுதான் இருந்து நமக்கு உறுதுணையா பாதுகாப்பா நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகா சக்தியாக இருக்கிறது. அப்ப அதோ அப்படின்னு சொல்லும் போது தாங்கக்கூடியது, கீழே கீழே இருந்து தாங்கக்கூடியது. இப்ப சேர்ல நான் உட்கார்ந்துருக்கேன்னா அது கீழே தான் இருக்கும், சேர் என்னைய தாங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த வல்லமை பொருந்திய அந்த சக்தி, அந்த முகத்தை பார்க்க வேண்டாமா? அதோ முகம். 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் என்று அருணகிரிநாதர் கேட்டாரு. அந்த 6 முகம் ஆன பொருள் எது? அந்த முகம், அதோ முகம்தான். எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த அன்பு முகம். அந்த அன்பான முகத்தை பார்க்கறதுக்கு தான் எல்லா மனித மனமும் ஏங்கிக்கிட்டு இருக்கு, அந்த அன்பு நிலையை அறிவதற்கு. அப்ப அறிவு நிலைதான் அன்பாகவும் இருக்குது, அறிவே அன்பாகவும் இருக்கிறது. சதாசிவ நாயகி என்பவள் மனோன்மணி. மனதிற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த அறிவு அதோ முகத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய, அதோ முகம் என்று சொன்னால் மனம்னு எடுத்துக்கலாம். அந்த மனதுக்குள்ள, மனதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியவள். அந்த மனம்தான் எல்லாவற்றையும் அறியுது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5ஐயும் அறியுதுன்னா அப்ப 5 அறிவாக இருப்பவளும் அவதான். அதை பகுத்து தொகுத்து பார்க்கக்கூடிய 6 அறிவாக இருப்பவளும் அவதான். அதை எல்லாத்தையும் தனக்குள்ள அந்த ஆற்றலை உள்ளடக்கி வைத்திருந்தவள், எல்லா உயிராக வந்திருப்பவள். அந்த தாவரமா வர்றானா அறிவு, அந்த நிலை தாவரமா வருது. ஈரறிவு வரும்போது புழுவாக அந்த நாக்கு வந்த பிறகு வருது. மூவறிவு, வாசனை உணர்வு வந்த பிறகு மூவறிவு ஜீவனாக. அதே மாதிரி கேட்கக்கூடிய தன்மை வரும்போது 4 அறிவு ஜீவனாகும். இப்படி ஒண்ணு ஒண்ணா அந்த, அதாவது பார்வை உணர்வு வரும்போது 4, செவி கேள்வி வரும்போது 5 அறிவு. இதையெல்லாம் பகுத்து தொகுத்து பார்க்கக்கூடிய அந்த அனுமான அறிவு வந்த பிறகுதான் 6வது அறிவு பெற்ற மனிதனாக வந்திருக்கு. அப்ப இறைவன் வேற மனிதன் வேறையா என்று பார்த்தா
மனிதனுக்குள்ள அந்த இறை இருக்கிறது. அப்ப அந்த நிலையை அறிந்து கொண்ட மனிதனும் தெய்வமாகலாம் என்ற தன்மையில தான் ஞானிகள் தெய்வமாகி அந்த தெய்வ நிலையை நம்ம அறிவிக்கிறாங்க. நாமும் அந்த தெய்வ நிலையை அறிந்து தெய்வமாக பயிற்சி, முயற்சி இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் வாசித்துக் கொண்டு மிக்க மகிழ்ச்சி. இந்த நல்ல நாள்ல எளிமையாக இருந்தாலும் இதற்குள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த உட்பொருளை, மெய்ப்பொருளை நமக்கு விளக்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசான் திருமூலரை வணங்கி விடைபெறுகிறேன். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். நன்றி அனைவருக்கும். நன்றிங்க ஐயா, அருமை ஐயா. அந்த மாதிரி பாடல் ரொம்ப உள்ள உணர்வோட இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1350வது திருமந்திரம். உயிருக்கு உயிரானவள் சக்தி. திருமந்திரம். ஆமே சதாசிவ நாயகி ஆனவள், ஆமே அதோ முகத்து உள் அறிவானவள், ஆமே சுவை ஒளி ஊறு ஓசை கண்டவள், ஆமே அனைத்து உயிர் தன்னுளும் ஆமே. சதாசிவமூர்த்திக்கு ஆத்ம சக்தியாக விளங்குபவள் இவளே. இறைவனின் அதோமுக சக்தியானவளும் இவளே. ஐம்புலன் உணர்வான சுவை ஒளி ஊறு ஓசை வாசம் என்னும் ஐம்பொறி இயக்கத்துக்கு ஆதாரமாய் இருப்பவள். எல்லா உயிராயும் எல்லா உயிர்களையும் தன்னுள் கொண்டவளாகவும் இருப்பவள் இவளே. அதோ முகம் இறைவனின் கீழ் நோக்கிய முகம். கழக வெளியீட்டில் எல்லாவற்றையும் திரு உள்ளத்தால் படைத்து அருளும் சதாசிவ நாயகியானவள். தூவா மாயையிற் காணப்படும் ஊழி ஊழ் உழைப்பு உணர்வு உள்ளன்பு உழைப்பி உறழ்வு எனும் 7 மெய்கட்கும் அறிவாய் இருப்பள். ஊழினா காலம், உள்ளன்பு விளைவு, உழைப்பி ஆள், உறழ்வு மருள் மூல பகுதியிற் காணப்படும் சுவை ஒளி ஊறு ஓசைகட்கு இயக்கியாய் உள்ளவள். எல்லா உயிர்க்கும் உயிர்க்கு உயிராய் நின்று இயைந்து இயக்கும் இறைவியாவள். அதோ முகத்துள் அறிவானவள். அதோ முகத்தில் ஒடுக்கப்பட்டு கிடக்கும் உயிர் வர்க்கங்களுக்கு அறிவாய் விளங்குபவள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, நன்றிங்கம்மா. சித்திகாமா, நீங்க எதுவும் சொல்றது இருந்ததுன்னா சொல்லுங்கம்மா. கேக்குறதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். சொல்றதுன்னா சொல்லிடுங்க உங்களுக்கு முடிச்சதுன்னா. இல்லம்மா, 7, 8 ஆயிடுச்சு, 7, 9 ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். ஒரு அடுத்தடுத்த மந்திரங்கள் இருக்கே, நம்ம பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. நேரம் கருதி தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தளம் நிறைவு பெறுகிறது. மன்னிக்கணும். அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஐயா, எனக்கு என் பண்ண முடியல.